போற்றி போற்றி. ஐயா சச்சாங்க நடந்ததைக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அங்க வந்த சீடர்கள் என் கூட பிறந்த அண்ணனும் தம்பியாவும் அது சீடர்கள்னு சொல்றதை விட ஒரு எல்லாருமே சித்தர்களா தான். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே சித்தர்கள் வீட்டுக்கு வந்து அந்த மழை நின்னதோ நான் அவஸ்திப்பட்டது நான் அவஸ்திப்படல. ஆனா சும்மாதான் வேடிக்கை தான் பார்த்தாங்களே தவிர மற்றவங்க எல்லாருமே அது நீங்களே கண்ணார பார்த்துட்டு வந்தீங்க. இங்க வந்து சாட்சி சொல்றதுக்கு தான் அதை சொல்றேன்னா தவிர அதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல வரலைங்க. மழை நைட்டு சனிக்கிழமை நைட்டு வந்த மழையே சச்சாங்க எல்லா சீடர்களும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூரிட்டு தான் இருந்துச்சு. சரி இன்னைக்கு சச்சாங்க நடக்கான்னு எனக்கு கவலை இல்லைன்னா ஐயா வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. சச்சாங்கம் நாளைக்காவது முடிப்பாம்மா, நீங்க கவலைப்பட. எனக்கு கவலையே இல்லை, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேங்க. அகத்தேர் ஐயா உங்க வீட்டுல சீக்கிரம் போடணும்னு தான் சொன்னாரா தவிர என் கையில என்ன இருக்கு இல்லைன்னு எனக்கே தெரியும். நான் போய் 2 மாசம் கழிச்சு போடுறேங்க ஐயான்னு போட்டு நான் போகவே என்னால நிம்மதியா உட்கார முடியல, நைட்டு தூங்க முடியல. நீ சச்சாங்கம் போட்டு ஆகணும், உன்னால முடியும், எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்ட, இதுக்கு முடியாமையா போயிரு அப்படின்ட்டு நீங்க நம்புனாலும் சரி நம்பாட்டி சரி. ஒரு 20,000 தான் வச்சிருந்தேங்க. ஆனா 20,000க்கு மேலதான் செலவு. அது எப்படி நடந்துச்சுன்னு தான் இன்னி வரைக்குமே ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குங்க. எப்படி நடந்துச்சு அந்த பூ மாலைக்காரங்க இன்னி வரைக்கும் என்கிட்ட காசே கேட்கலைங்க ஐயா. ஏன்னா கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் சொல்லிட்டேங்க மாலை காலையில கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னை வரைக்குமே என்கிட்ட காசே கேட்காம இருக்கிறாங்க. நானும் ஒரு டைம் கூப்பிட்டு எவ்வளோ ஆச்சு தம்பின்னா அக்கா பார்த்துக்கலாங்க்கா நான் அடுத்த வாரம் சொல்றேங்க அப்படின்னு போயிட்டாங்க. அதெல்லாம் அதாவது ஒரு கடனை வாங்கினா ஒரு கருத்தை நெரிக்கிறவங்க தான் இருப்பாங்க. கடனை வாங்கியுமே இன்னி வரைக்கும் கேட்காம இருக்கிறாங்கன்னா அது சித்த சபையோட மகிமை தான். அதே மாதிரி சாப்பாடு எப்போ பார்த்தாலும் போன டைம் நீங்க சச்சாங்கம் போடும்போது அன்னலட்சுமி அதிகமாகி எல்லாருக்கும் பயிரப்பட்டதை தவிர பத்தாம போகல எதுவுமே அப்படிங்கிற ஒரு நிலைமை வரல. இந்த வாட்டியும் அதே மாதிரிதான் நடந்துச்சு. அதை விட நான் வந்து எனக்கு நிறைய சொல்லணும். ஆனா அது மாதிரி சபைக்கு வராம காட்சிகள் பார்ப்பாங்கன்னு அகத்தியா அடிக்கடி சச்சங்கத்துல சொல்லுவாங்க. அதை நான் நேரா கேட்டு எனக்கு ஒரு செகண்ட் அவங்க சொல்ல ஒரு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்க சபைக்கு வந்தது இல்லை, செல்லு பார்த்த அம்மா கிடையாது, 60 வயசு ஆக போகுது. அந்த அம்மா பார்த்துட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ள நான் போவே மாட்டேன். அன்னைக்குன்னு எதிர்ச்சி இப்படி போறேன். அவங்க என்னை கிராஸ் ஆகி எனக்கு கனவுல அகத்தியா சொன்ன மாதிரி ஒரு அம்மா வந்தாங்க. நான் தனியா பஸ் ஏறி போனேன். எங்கே போறேன்னா தெரியலன்னு சொன்னது கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல படுக்க வச்சுட்டாங்க. ஆனா அந்த வீடு அப்படியே சொல்றாங்க. முன்னாடி 2 தூண் இருக்கு, ஒரு 2 மரம் இருக்கு, 2 ரூம் இருக்கு, இந்த சைடு இந்த சைடு. அப்புறம் என்ன இந்த அழுக்கா இருக்க ரூம்ல படுக்க வச்சுக்கிறான்னு கேட்டது திடீர்னு ஒரு வெளிச்ச பளிச்சு நடிக்குது. அது என்னால சொல்ல தெரியல அப்படின்னு சபை அது என் கேட்டு ஃபர்ஸ்ட் கேட்டது அந்த கோயில் எப்படி இருக்கு, பெரிய பெரிய கோபுரம் எல்லாம் இல்லைங்க, கூரை வீடு ஓட்டு வீடுன்னு சொல்லவும் அப்ப முன்னாடி 2 தூண் இருக்குமா, பழைய வீடு, பழைய காலத்து வீடு மாதிரின்னா ஆமாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க சொல்றதுக்கு ஊன்னு கேட்டு பதிலே சொல்ல வரல. அக்கா நீங்க செல்லும் கூட செல்லுல பார்த்துருந்தா கூட சரி, கோமதா பூஜையில பார்த்தேன். அவங்க அந்த டச் செல்லெல்லாம் யூஸ் பண்ற ஆளே கிடையாது. எல்லாத்தையும் அப்ப அப்படியே சொல்றாங்க. என்னால பதில் சொல்ல முடியாம அவங்க சொன்னாங்க. அவங்க நம்பிட்டாங்க. ஐயாங்க சொல்லிட்டு போனாங்களே இன்னைக்கு நைட்டு கனவுல எல்லாத்துக்கும் வரும்னு. அதே மாதிரி எனக்கு வந்து அவங்க மருமகளுக்கு சபைக்கே வரல, 24 மணி நேரம் சபையை பத்தியே நினைக்கிறாங்க. அவங்க காட்சியை வந்து 2-3 காட்சி பார்த்துட்டாங்க கனவுல. அவங்க ஏதோ நினைச்சிட்டே இருந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து நான் இருக்கிற வீட்டுல நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு அம்பாள் மகதீஷ். அப்புறம் எங்க வீட்டை சுத்தி தாடி வச்ச முனிவர் வந்து வீட்டை சுத்திட்டு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு கனவுல பார்த்துருக்காங்க. நாங்க வீட்டை லாக் பண்ணிட்டு நேற்று அம்மா வீட்டுக்கு வந்துட்டேங்க, குழந்தைகளை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு நைட் இப்ப காலையில ஃபோன் பண்ணி என் பொண்ணு சொல்லிச்சு, அம்மா அந்த அத்தை வந்து நம்ம வீட்டுல சுத்தி சித்தரக வந்து வயசானவங்க, அவங்க சித்தன்னு வயசானவங்க தாடி வச்சுட்டு வீட்டை சுத்திட்டு இருக்காங்களாம்மா, அந்த அத்தை சொன்னாங்க நீ ஐயா கிட்ட பகிர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணேன். மகதீஷாய் நமக்கு. அதே மாதிரி அன்னைக்கு நிறைய பேர் காட்சி பார்த்துருக்காங்க ஐயா. அந்த கோணி அம்மாள் கூழ் குளிச்சத அம்பால ஒரு 3 பேர் என்ன பார்த்துருக்காங்க. அதையும் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது எப்படி எனக்கு உண்மை, நீங்களே கேள்வி நீங்களே பதில் என்ன மாதிரி அங்க கமண்டலத்துக்கு கொடுத்தீங்க. வீட்டுக்குள்ள தெய்வ கருவறைக்குள்ள இருக்கிற மாதிரி நாங்க பயந்துட்டு இருக்கிறோங்க ஐயா. மகதீஷாய் நமக்கு.
ஓம் அகதீசாய நமக. இதான் திருவிளையாடல் வாங்கிறதா, இறை திருவிளையாடல். ஏன்னா எவ்வளவு பெரிய மாளிகை மடமங்கள் இருக்கு. பூஜை ரூம்புன்னே தனியா பெருசா வச்சிருக்காங்க. நாங்க வந்து சமையல் கட்டு அதுதான், பூஜை ரூம்பு அதுதான். அந்த வீட்டுல வந்து நீங்க குடியிருக்கிறது ஒரு பெரிய அபூர்வம் தான். அதுக்காக நாங்க ரொம்ப, ஆனா இருந்தாலும் பயபக்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. இந்த கமண்டல இருக்கு, நம்ம பொண்ணு வச்சிருக்கிறோம், அந்த பயம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லைங்க ஐயா. மகதீஷாய நமக்கு. அதெல்லாம் ஒரு பயமும் வேண்டாம். உங்க வீடு எப்படி, நீங்க பூஜை ரூமுக்குள்ள கிச்சன்லேயே உங்களுக்கு பெட்ரூம்பு, பூஜை ரூம்பு, டைனிங் எல்லா ரூமும் அதுதான், ஸ்டடி ரூம்பு எல்லாம் உங்களுக்கு அதுதான். அதுல இருந்தால் அவங்க மகா படிக்கி. அதே மாதிரி அகத்தியர் கொடுக்கப்பட்ட அந்த கமண்டலம், அந்த அந்த சிறு செல்ஃப் பீரோல் அலமாரின்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளேயே பூஜை ரூம்பு பெருசாக இடத்த பெருசாக்கிடுவாங்க. அது கதவு இல்லாமல் ஓப்பனாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது எங்கே, அங்கே கைலாய கதவு மாதிரி, அது கைலாயத்து கதவு கிடையாதோ, அங்க வைகுண்டத்துல கதவு அங்க இருக்குங்களா ஐயா? சீக்கிரம் சச்சாங்கம் போட மட்டும் சொல்லிடாதீங்க. இல்ல திரும்ப திரும்ப எல்லாரும் நீ இருக்க சச்சாங்கத்துக்கு அந்த ஐயா வருவாங்கல்ல, என் பையன் என்னன்னு தூங்கி வச்சா, அம்மா மறுபடியும் சச்சாங்கம் போடுவியா அப்படிங்கிறாங்க. ஆமான்னு சொல்ல வேண்டியதானே? ஆமான்னு தான் சொன்னாங்க ஐயா. போடுவான்னு இல்ல, நீங்க போடுவோன்னு சொல்லுங்க. போடுவாங்கன்னு தான் சொல்றாங்க. அந்த பையனை ஒரு பையனை கூப்பிட்டு வந்துட்டியா, அங்க யாரோ சாட்சிக்கு ஏகப்பட்ட பேர் சாட்சியை பார்த்துட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து போடுவோன்னு சொல்லுங்க. என்ன போடுவியான்னா அதாங்க ஐயா நான் சொல்லிட்டேங்க. இனிமே வந்து இந்த தெருவுல எல்லாம் நடக்காது, மண்டபத்துல நடக்க. 2 பொண்ணுக்கு சொன்னாங்க ஐயா, அடுத்த வாட்டியக்கா நீ இவ்வளவு கஷ்டப்படவாங்க, நாங்கெல்லாம் ஹெல்ப் பண்றோம், மண்டபம் பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எவ்வளவு அவஸ்திப்பட்டு போறாங்க நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டு, அப்படி விட மாட்டாங்க, நீங்க முதல்ல சொல்லுங்க. அடிக்கடி வருவாங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க, அவங்களே கேள்வி அவங்களே பதிலே சொல்லிட்டாங்க ஐயா. அது உங்களோட உங்க கமெண்டெல்லாம் முதல்ல உட்கார்ந்தது உங்க வீட்டுலதான் உட்கார்ந்துருக்கு. அதுக்கே சித்த சபையோட எடுத்துக்காட்டு. மாலை மாடியில உட்காரல, கூட கோபுரங்கள்ல போய் உட்காரல, ஏதோ பெரிய அந்தஸ்தா இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் நாங்கெல்லாம் இதை கூட தண்டத்தை கூட விடாம தூக்கிட்டு ஓடியாந்துருவோம். என்ன வற்புறுத்தி கேட்டாதான் அகத்திய பெருமான் ஆசையோட கொடுப்போம் எல்லாத்தையும். ஆனா அந்த எந்த இடத்தையும் வந்து சித்தர்கள் வந்து, நாங்களும் எளிமையா சொல்ல மாட்டோம், சித்தர்களும் எளிமையா சொல்ல மாட்டாங்க. மனம் தான் மாளிகை, மனசுதான் மாளிகை. அது வந்து கூட கோபுரங்கள் அதெல்லாம் வேண்டாம், எங்கேயும் வேண்டாம். இங்க யாரு வீட்டுக்கு போறோம்? பணக்காரங்க வீட்டுக்கா போறோம்? அதிக அளவு பொருள் கொடுக்குறவங்க வீட்டுக்கா போறோம்? லட்சமா வாரி வழங்குறவங்களுக்கா போறோம்? கிடையாது. இங்க வந்து உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிரபஞ்சம் அகத்திய பெருமான அனுமதி கொடுத்துருக்காரு. மற்ற இடங்கள்ல எல்லாம் பல வழிமுறைகள் இருக்கு, பல பூஜை முறைகள் இருக்கு. இங்க வந்து அவங்க சரண் நின்று அகத்தியட்ட அனுமதி கேட்டு வரணும். ஆனா கண்லே தெரியும் அவங்களோட சரணாகதி. அவங்க மெய் சிலிர்த்து நிக்கி அடிபணிஞ்சு நிக்கிறதுலேயே இவங்க வந்து நம்ம சீடர்களான அடையாளம் பார்க்கக்கூடிய தன்மையை அகத்திய பெருமான் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நீங்க வணங்கி நிற்கிற முறைகள், இங்க வந்து சரணாகதி, இந்த கிச்சன்ல பூஜை நடந்தால் நடக்கட்டும் யா, நான் சமையல் பண்ண நின்ன காட்சிகள் எல்லாமே ஒரு உயர் சீடர்களுக்கான தகுதியை வந்து உங்க நிலையில கொடுத்து நாங்க பார்த்துட்டோங்கிறதுனால தான் அகத்திய பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சு போய் உங்க இடத்துல வந்து அகத்திய பெருமான் மண்டி ஓட்டு பிரபஞ்சமே பார்த்துருக்காது. அது எங்களுக்கே வியப்பா இருக்கு. எதுக்கு போட்டாருன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு காரணமே தெரிய மாட்டேன். எனக்கு கேள்வியும் நீங்களே பதில் என்னை ஈக்கிற கருவியா வச்சிருக்கிறீங்க, எப்படி பண்ணாலும் நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு ஒன்னும் ஆற்றல் மட்டும் கொடுத்தா போதுங்க. இங்க வந்துதான் சிரிச்சு பேசுறாரு, இங்க வந்துதான் நண்பரா, உறவினர்களா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா இருந்து பழகிட்டு வர்றாரு. ஆனா மண்டி ஓடுவாருன்னு நாங்க நினைக்கல. அது உங்க எல்லையில நிகழ்ந்தது, உங்களோட சரணாகதியை வச்சு. அங்க போனா எல்லாம் ஆராய்ச்சி ஊத்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற மனுஷர்கள்ல வந்திருக்கிறது கடவுள் தான், பேசுறது சித்தர்கள் தான் அப்படின்னு நின்ன நிலை அங்க பார்க்க முடிஞ்சது. அந்த ஆள்கிட்ட எளிமையான மக்கள்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அதற்காக அகத்திய பெருமான் சரணடைஞ்சு இன்னும் இறை சூட்சமம் ஏதோ இருக்குன்னு சொல்லுதாங்க உங்க எல்லையில. ஒரு வருஷமாச்சுங்க. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் கேட்டேங்க என்னோட பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி, அதுக்கு அடுத்தது எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி இன்னி வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டதும் இல்லை, சொன்னதும் இல்லை. ஏன் சீடர்கள் வந்து அங்க எல்லாருமே ஏழ்மையானவங்க தான், ஆனா எல்லாத்துக்குமே ஆவல் இருக்கு. எங்கிட்டயும் என்னால முடிஞ்ச ஒரு பொருளாதாரத்தை போட்டு கூட்டிட்டு வர அளவுக்கு ஒரு தகுதி கொடுங்க ஐயா. மனம் இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லிட்டாங்க.
நீங்க அதான் அதுக்கு இன்னொரு தகுதி எப்படின்னா அவ்வளவு ரண வேதனையிலே நீங்க சித்த சபையை தான் நம்புனீங்க. அது யாராச்சும் நம்புவாங்களா? இவ்வளவு ஒரு விஷயத்த கொடுத்து இவ்வளவு ஒரு வேதனையை கொடுத்துட்டாங்களே, வினை அகல மாட்டாங்கன்னா அந்த ரண நிலை அதுதான் எனக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு நான் வேலைக்கு 2 மாசம் கரெக்டா இன்னைக்கு 4 மாசம் தான் 5 மாசம் தான் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணி 1.5 மாசத்துல நான் சபைக்கு டிராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப வேலைக்கு தைரியமா போயிட்டு இருக்கிறேன், வண்டி ஓட்டுறேங்க. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாதுங்க. அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது எல்லாருக்குமே சித்த சபை சீடர்களுக்கு அனைவருமே ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு இப்ப எல்லாருமே மாறி எது கேள்வி கேட்கறக்கே தோணுறது இல்லை. எல்லாமே அவங்கதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. இல்ல இது முதல்ல வந்து போயிடுச்சின்னு சொன்னாங்க, திருப்பி மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் அந்த அந்த அம்மாவுக்கும் யாருக்கு இந்த அந்த அங்க இருக்குல்ல இவங்க மாமியா அந்த அம்மாவுக்கும் அப்படித்தான் திருப்பி இருந்தது. இருந்தாலும் நீங்க சபை மேல உள்ள நம்பிக்கை போல என்ன போயிடுச்சின்னு சொன்னாங்களே, எல்லாம் மறைஞ்சிருச்சின்னு சொன்னால இன்னும் மிச்சம் மீத வினை இருக்க அப்படின்னு நீங்க 2 பேரும் நினைக்கல. அதனால வினைய முறியடிச்சிட்டீங்க. அது சித்தர்கள் எப்படி வழி நடத்துவாங்க அப்படி வழி நடத்துவாங்க. அந்த நிலைக்குள்ள நீங்க இப்போ உயர்வான சீடர்கள் அந்த அம்மாவும் இருக்கு, நீங்களும் இருக்கீங்க. அதனால உயர்வான இடத்துல அகத்திய பெருமான் வச்சு அழகு பார்க்காரு. ஏற்ற இறக்கங்கள் வந்து மனுஷனுக்கு வரும். வினைகள் நம்ம செஞ்ச வினைகள் தான். சித்தர்கள் வந்துரு ஓடியாந்துருன்னு கையை பிடிச்சு கூட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த இருக்கு இங்கன இருக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லி கூட்டு போவாங்க. நம்ம வந்து தைரியத்தோட அம்மா அப்பா இப்போ வந்து நடந்து கூட்டு போற காலங்கள்லாம் மலையேறி போயிடுச்சு. நல்லா அந்தா இருக்கு பாரு, ஊர் அந்தா தெரியுது பாரு, கோயில் அந்தா தெரியுது பாரு, கோபுரம் அந்தா தெரியுது பாருன்னு நான் ஏமாற்றி கூப்பிட்டு வருவாங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை. அதை மாதிரி தான் அகத்திய பெருமான் வெற்றி இந்த பக்கத்தில் இருக்கு, இங்கே வா இப்போ போயிடலான்னு சொல்லித்தான் சித்தர்கள் வந்து நம்ம கையை பிடிச்சி நம்மளை கூட்டுட்டு வராங்க. ஆனால் அங்கே கீழே விழுந்து முழங்கால் தட்டிச்சுன்னா ஒன்றும் என்னையா இப்படி வழி காய்ச்சி கூட்டு போய் கீழே கொண்டு விழ தட்டிட்டு அப்படின்னு நினைக்காம நம்ம அப்பா தானே கூட்டு போகுது, நம்ம அம்மா தானே கூட்டு போகுதுன்ட்டு பிள்ளை 2 அழுதாலும் தொடச்சி விட்டுட்டு பின்னாடி தான் போகும். அதே மாதிரி நீங்களும் வந்து சித்த சபை பின்னாடி நம்ம எல்லாரும் அகத்தியர் பின்னாடி பயண போடையில வெற்றியை நோக்கி நல்ல விஷயங்களை நோக்கித்தான் தெய்வங்களும் சித்தர்களும் நம்மளை கூட்டு போவாங்களே தவிர நம்ம வினைய கடந்து வரணும் அப்படிங்கிற நினைச்சே நீங்க 2 பேருமே நம்புனீங்க. சும்மா ஒரு சின்ன விஷயங்களுக்குள்ளே சலனப்பட்டு நின்றுதாங்க இங்க வரக்கூடிய சீடர்கள். இத்தனை தடவை போனோம், ஒன்றும் நடக்கலை வைக்கல செய்யலை அப்படின்னு சொல்லி நின்றுதாங்க. அது அவங்களோட ஊழ்வினை பயன். ஆனால் நீங்க இந்த ரண வேதனைகளையும் உங்க இதை நான் அந்த இதமும் அம்மா கூட நான் அனுபவிக்கல. நீங்க அப்பப்போ என்கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருந்தீய, ரொம்ப கஷ்டப்பட்டிய எல்லாம் நான் வந்து எங்களுக்கு வந்த மாதிரி உணர்ந்தோம் நாங்க. அவளை இதுலயும் வந்து நம்பிக்கை உங்களுக்கு போல. அதுக்கு பரிசு கொடுக்காம இருப்பாங்களா? அதான் அங்க உட்கார்ந்துருக்கு உங்க வீட்டுல. அந்த அந்த சரணாகதி வந்து நரக வேதனை, அந்த வேதனை எப்படி இருக்குன்ட்டு என்னையால உணர முடிஞ்சது. என்ன ஒரு பெண்ணுக்கு அப்படி ஒரு வந்தா எப்படி இருக்குன்ட்டு அதுக்கு நீங்க நம்பி நின்னைய, அதுக்கு சரணாகதி ஆக வேண்டாமா சிவசபை? அதுக்கு தான் உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கு, வேற எந்த இதுக்கும் உட்காரல. எல்லாம் இங்க நாடி நரம்பு அங்கம் எல்லா விஷயங்களையும் பிரிச்சு பார்த்து எங்க உண்மை இருக்கோ அங்கதான் சித்தர்கள் அனுகிரகங்கள் கொடுப்பாங்க. சும்மா பொய்யான விஷயங்களுக்கும் பொய்யான போலி கௌரவங்களுக்கும் அந்த பணக்கெட்டுக்கும் அந்த நகையை நட்டை கொண்டு தராசுல வைக்கிறதுக்கெல்லாம் இந்த சபை வந்து எப்பவும் மயங்காது. இங்க உயர்வான விஷயங்கள் உயர் சரணாகதி தான். இங்க அந்த துளசி செடியில ஒரு இலைய வச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்க உன்னதமா பார்க்கப்படுது ஒவ்வொரு விஷயங்களும். நீங்க சந்துக்குள்ள வீடு இருந்தாலும் சரி, எதுக்குள்ள வீடு இருந்தாலும் சரி, ஒரு ரூமுக்குள்ள எல்லா விஷயங்களும் அதெல்லாம் நாங்க பார்க்கவும் இல்லை, சித்தர்களும் பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு பெரிய பெரிய ஆலயம் போன்ற அற்புதமான வீட்டுக்குள்ள பெரிய மாடியா இருக்கிற வீட்டுக்குள்ள போயில எங்க காலு எடுத்து வைக்க கூசும். உங்க வீட்டுக்குள்ள வரையில எங்களுக்கு கூச்சமே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஆணவம் இருக்குமோ, அகந்தை இருக்குமோ, தான் துட்டு வச்சிருக்கோம், பெரிய தட்டு மக்கள்ல இருக்கும், பதவி பகட்டுல இருக்கும் அப்படிங்கிற நிலையெல்லாம் இவங்களுக்குள்ள இருக்குமோன்னு எங்கள் ஒவ்வொரு அடியும் நாங்க எடுத்து வைப்போம். அகத்திய பெருமான் வழி காட்டினாலும் ஒவ்வொரு அடியும் வந்து எங்களுக்கு கூசும். ஏதாச்சும் நம்மளை வந்து ஏளனப்படுத்திடுவாங்களோ, ஏன்னா எங்களுக்கு பயம் கிடையாது. எத்தனையோ இது பார்த்தாச்சு. நம்ம சித்தர்கள் படையே கூட்டு போமே, தேவர்கள் சித்தர்கள்லாம் வராங்கள, அவங்கள வந்து ஏதாச்சும் மாற்று வேற்று நிலைகளுக்குள்ள இருக்கல கணங்கள் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடுமோ இவங்களை அப்படின்னு பயப்படுவோம். ஆனா உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் வந்து எங்க வேப்ப மரத்துக்கடியில சச்சங்கம் போட்டாலும் அங்க போகணும்னு அகத்திய பெருமான் கட்டளை.
தேவர்கள் சித்தர்களோட கட்டளை. இந்த படை வந்து எப்பவும் வந்து போகும். அது மாதிரி தான் உங்கள் வீட்டுக்குள்ளே படைகள் வந்தது. உங்களோட சரணாகதியை வந்து இங்கே எல்லாருக்கும் தெரியாது, முழு விஷயம் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. என்ன அந்த அந்த விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டாம், வினை நிலைக்குள்ளே போக வேண்டாம். அதுபாவில் நரக வேதனை எனக்கு வலிக்கலையா, நான் தாங்கிடுவேன்யா. சுய நினைவு இல்லாதவோட கூட நீங்கள் அகத்தி சாய நமக சிவமகா வாழை சித்த தேவாய நமகன்னு 2 பேரையும் சொல்லாமல் போன வச்சது கிடையாது. அவ்வளவு தன்னிலை மறந்து வேதனையில் இருந்த போதும் அந்த அறுவை சிகிச்சை அது வாங்கி எந்த உதவிகள் பண்ணதுக்கு ஆட்களே இல்லை. அதனால சித்தர்கள் உங்கள் வீட்டை வந்து இப்போ பாருங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுதாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டே அங்கே சித்தர்கள் உங்கள் வீட்டை அப்படித்தான் எல்லார் வீட்டையும் சுற்றிட்டு வராங்க சித்தர்கள். அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, சித்தர்களோட கூட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவங்க கையில் வச்சிருக்கிறது, காலில் வச்சிருக்கிறது, இடுப்பில் போட்டிருக்குது, தலையில் வச்சிருக்க கிரீடத்துக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து குப்பர் அடிக்க விழுந்துடணும் சித்தர்கள்ட்ட. எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே முடியாதுன்னா அவங்க கை தூக்கி விடுவாங்க. அந்த நிலை தான் எல்லா அதான் இங்கே வந்து நானை கொன்றுங்க, உங்களுக்குள்ள நான்கிற ஆணவம் அகம்பாவம்லாம் இருக்கக்கூடாதுன்னு மாறி மாறி சொல்லதுக்கு காரணம் என்னன்னா, அது எதிர்நிலை. சபைக்கும் சித்தர்களுக்கும் இறைவனுக்கும் எல்லாருக்குமே நல்ல ஆற்றல்களுக்கெல்லாம் அது மாற்று நிலை. அது அசிங்கமாக பார்க்கப்படுது, அதை வந்து எதிர்நிலையாக பார்க்கப்படுது. அப்போ அந்த நிலை இல்லாதவங்க தான் இங்கே நண்பர்கள், உறவினர்கள், வேண்டியவங்க எல்லாமே. அந்த நிலைக்குள்ளே நீங்கள் உயர் சரணாகதி கொண்டதுனால உங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத விட பேசுறதுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லி அற்புதமான விஷயங்கள்ல அங்கே அந்த அத்தை பெரிய கோவை மாநகரில் இன்னும் வந்து உயர்வான கிளைச்சபை அமையலை அப்படின்னு அந்த விஷயங்கள் இருக்கு. அவர் ஜனார்த்தனை எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்காரு. ஆனால் அவர் இங்கே சீடராகிட்டாரு, நிரந்தர சீடரா. அங்கே நிரந்தர கிளைச்சபை வந்து இன்னும் அமையலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. அத்த பெரிய ஊரில் இன்னும் வந்து பல்லவ தேயத்தில் வந்து ஓரத்தில் இருக்கு, இன்னும் உள்ளுக்குள்ள நடுமையத்துக்குள்ளே போகிறல அப்படிங்கிறத சொல்லி அந்த வருத்தங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது எதிர்காலத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பக்கத்து பகுதியில் இருக்கக்குள்ள கோவில்பட்டி மாநகரில் கூட இன்னும் வந்து உயர்வான கிளைச்சபைகள் வந்து அமையலை. எல்லாமே கற்றுக் கொடுக்காங்க. ஓரத்தில் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோ, என்ன விஷயங்கள் பார்த்துக்கோ, என்ன குறை இருக்குன்னு பார்த்துக்கோ, என்ன நிறை இருக்குன்னு பார்த்துக்கோ, மக்களோட அறியாமையை பார்த்துக்கோ, அவங்களோட எதிர்நிலையை பார்த்துக்கோ, அவங்க பயணப்பட்டு என்ன செய்வாங்கன்னு பார்த்துக்கோன்னு ஒவ்வொரு விஷயமும் கற்றுக் கொடுத்தாங்க டக்குன்னு. அதாவது ஒரு இடத்த போய் இப்போ அங்கே இங்கே நாங்கள் இயல்பில் வந்து பெரு நகரங்கள்ல எல்லாம் போய் அவ்வளோ அளவுக்கு எங்கள் இயல்பு நிலை பயணம் கிடையாது. எல்லாம் அங்கே தொழில் விஷயமா வேலை விஷயமா அங்கிட்டு இங்கிட்டு போய் அந்த இது பொழுதுபோக்கு விஷயங்களாக தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு மாநகரக்குள்ளெல்லாம் சென்று போயிட்டுருக்கோம். அங்களோட மக்களோட மனநிலை எப்படி இருக்கும், சபை போய் அமையலை, அதை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு வந்து படிப்படியாக கற்றுக் கொடுக்காங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் ஓரஞ்சாரமாக இருந்து உள்ளுக்குள்ள விஷயங்களை என்ன என்ன விஷயங்கள் இருக்குன்னு கற்றுக் கொடுக்காங்க. இன்னும் உங்கள் பகுதியிலே அப்போ ஓரஞ்சாரமாக வந்து உங்கள் இதில் அமைஞ்சு அந்த கமண்டத்தில் இருந்து அன்னைக்கு வந்தவங்க வீட்டுக்கெல்லாம் சித்தர்கள் போய் உட்காந்து அனுக்கிரகம் கொடுக்காங்களாம். சச்சங்க பார்க்க வந்தவங்கெல்லாம் ஒரு கமண்டலம் 1000 கமண்டலுக்கு மேலே மாறிடுச்சான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே சித்த சபையில் சொல்லிட்டு வராங்க. சச்சங்கம் வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு வராங்க. இத்தனை நிலைகளையும் சொல்லிட்டு வரையில உங்கள் இடம் வந்து கட்டாயம் வந்து ஒரு உயர்நிலை அடையும். இந்த ஒரு பையன் கூட வந்திருக்கான், நாட்கள் வரணும்னு சொல்லியிருக்காங்க. சின்ன அமைப்பாக அந்த பையன் அப்படியே சொல்லியிருக்கேன், சின்ன வழிபாட்டு அமைப்பாக ஏற்படுத்துங்க. அதை வந்து அப்படி கிளைச்சபையாகி அது உருவாகும். அதற்கு உண்டான எளிமையாக வலிமையாக உருவாக்கக்கூடிய நிலைகளாக உருவாகும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான விஷயங்களை செஞ்சு அகத்திய பெருமான் ஆசி கொடுத்துட்டாரு. அது தொடரட்டும் அப்படின்னு சொல்லி அற்புதமான உங்களுக்கு தான் நேரம் ஆகுது. அதுக்கு அடுத்த ஆட்களை பார்த்து பண்ணிடுவோம். அகத்திய பெருமானை வணங்கி நின்று எளிமையின் பிறப்பிடம்தான் இறைவனுடைய இருப்பிடம் என்று அகத்தியன் மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதமாக அடிபணிவு சரணாகதி என்ற தாரக மந்திரத்தை தட்சணையாக சீடர்கள் சபை நோக்கி வழங்குகின்ற பொழுது இறைவனே அடிபணிந்து அத்தலத்தில் மண்டியிட்டு வணங்குகின்ற சூட்சமங்கள் நிறைவேறுகின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையில் தான் இறை சபையை சரணடைந்து தன் உள்ளத்தை இறை சித்தனுடைய இல்லமாக மாற்றிய நிலையில் தான்
அங்கு அமர்ந்தது பாதாள கங்கா நதிநீரை சுமந்த சிவமகா வாழை சித்தன் தவம் இருந்த கமண்டலம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அக்கமண்டல நிலையது பார்ப்பதற்கு ஒரு சிறு உலோக நிலையில் வடிவத்தில் இருந்த பொழுதும் ஏற்றமிகு உயர்நிலையாய் அதனை சிவம் தவம் இருந்த கமண்டலமாக ஏற்றி தனது இல்லத்தில் வைத்திருக்கின்ற பொழுது அதிலிருந்து புறப்படுகின்ற ஆற்றல் உன்னை நாடி உன்னை சார்ந்தவர்கள் யாவருக்கும் அது சென்றடைந்து அற்புதமாக தர்ம யுகமாற்ற நிகழ்வு பணிதனை ஆற்றுகின்ற கேடயமாக அது மாறி நிற்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட ஆசிதனை உன் சரணாகதி நிலைக்கு அகத்தியன் சரணடைந்து வழங்கி அமர்கின்றோம் சீடரே. ஓம் அகதீசாய நமக.